ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். இந்த மாதத்துக்கான கர்த்தருடைய ரேமா வார்த்தை பார்க்கலாம். என் கரத்தில் நின்னால் உன்னை மறைக்கிறேன். ஏசாயா 51:16. பாருங்க, கர்த்தருடைய கரத்தில் நின்று உங்களை மறைக்கிறாராம். ஆண்டோடைய கரத்தை பற்றி பார்த்தீங்கன்னு அவர் கரம் பலத்தை செய்யன்னு இருக்கு. அவர் கரம் குறுகினதில்லை. அவர் கரம் பயங்கரமான காரியங்களை செய்யலாம் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல சொல்ல முடியுதுன்னா, அவர் கரத்தில் நின்னால் உன்னை மறைக்கிறன்றார். என்னடா இது, அவர் கரம் நம்மளை தூக்கணும் எப்படி இருக்கும்? பார்த்தீங்கன்னா மோசையை பார்த்தீங்கன்னா அழகா அப்படி ஆண்டவர் தூக்கிட்டு அவர் பின்னாடி காமிச்சு அவரையே காமிச்சு அவர் மகிமையை காமிச்சாரு. அந்த மாதிரி சொன்னால் ரொம்ப ஜாலியாக இருக்குமே. ஆனால் இங்கே என்ன நிழலில் என்னை மறைக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். எனக்காவது நீங்கள் பகல்லையோ இல்லை இரவுலையோ ரோட்லேயோ எங்கேயாவது நடந்து போகிறீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்கள் பக்கத்தில் உங்கள் நிழல் வந்துகிட்டே இருக்கும்ல? அதை பார்த்து சொல்லியிருக்கலாம், ஏய் நிழலை என்னை ஃபாலோ பண்ணவே கூடாது, வந்தீங்கன்னா கடுப்பாயிடுவேன் அப்படின்னு சொன்னால் அது போகவே போகாது. லைஃப்பில் நீங்கள் ஜீவனோடு இருந்தாலும் சரி, நீங்கள் இறந்தாலும் சரி, அந்த நிழல் எப்போதுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வருது. அப்படின்னா என்னென்னா, உங்களை எப்போதுமே அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு எப்போதும் உங்கள் கூடையே இருக்கிற அந்த நிழலின் கரம் உங்களை மறைக்கும். அதனால தான் சங்கீதம் 91:1 சொல்லுது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவருடைய நிழலில் தங்குவான் இருக்கு. அந்த நிழல் உங்களை மறைச்சு உங்களை பாதுகாத்து உங்களை தப்பு வச்சு எல்லாவற்றையும் உங்களை பாதுகாக்கிறதா இருக்குது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், அந்த நிழல் உங்களை எப்பொழுதும் உயர்த்துகிறதா இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? பாருங்கள், யோசேப்புடைய வாழ்க்கையில் குழியில் இருந்த போதும் அந்த நிழல் அவனோடு இருந்தது. அவன் சிறையில் இருந்த போதும் அந்த நிழல் அவனோடு இருந்தது. எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறீங்களா? யோசேப்பில் சிறையில் இருந்தால் அந்த தேவன் அவனோட கூட இருந்தான்னு இருக்குன்னா, அந்த நிழல் அவனோட தான் இருந்திருக்கு. அப்படின்னா என்னென்னா, அந்த நிழல் ஒரு நாளும் என்ன பண்ணாதுன்னா அவனை சும்மா விடாது. அவனை ஒவ்வொரு இடத்துலையும் மாற்றினாலும் அவனை நிஜ வாழ்க்கையில், இந்த நிழல் நிஜ வாழ்க்கையில் அவனை ஒரு உயர்ந்த ஸ்தலத்தில் உயர்த்தி வைத்தது போல நான் சொல்கிறேன், ஆண்டருடைய நிழல் உங்களை பின்தொடர்கிறதுனால உங்களை நிஜ வாழ்க்கையில் அது உயர்த்த போகிறது. உங்களை உயர்வான ஸ்தலங்களில் வைக்கப்படுறது, உங்களை ஆசீர்வதிக்க போகிறது, உங்களை பார்க்க முடியாத ஒரு உயர்வுக்குள்ளே கொண்டு போகும்போது தேவன் இந்த மாதத்தில் உங்களுக்கு அப்படியாப்பட்டான ஒரு உயர்வான இடத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.